ஹாய். கிட்டத்தட்ட மியான்மர், பங்களாதேஷ் இந்த பகுதிகளுக்கு அண்மையில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கிறேன். ஹலோ, நாங்கள் செல்லமாக வளர்க்குற செல்ல பிராணியான நாய் இருக்குதானே, நாயினுடைய இறைச்சி வந்துட்டு இங்கே வந்து விற்பினம். மிசோரம் ஐஸ்வால் என்ற பகுதியில் இருக்கிறேன். டூரிஸ்ட் போலீஸ்ட்டு வந்து கொடுப்பினோம். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் தங்கின இடங்கள் சரி வரும். தேங்க்யூ. அந்த கலப்பு இல்லாமல் ஹைப்ரிட் இல்லாமல் இருக்கிற சோளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாகனத்தை முந்தி போகிறதுக்கு ஹோன் கூட அடிக்க மாட்டேங்க. யாராவது ஒரு ஆள் ஹோன் அடித்தா சொல்லுங்க, நான் இதோட யூடியூப் சேனலையே அழிக்கிறேன். ஒரு பிளாக் கலரில் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அது இந்த யூனிஃபார்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டர் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். யா நல்லா. நாங்கள் இப்போ பாரா பசார்னு சொல்கிற அந்த மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோடையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மக்களோட கல்வி அறிவு கூட. மக்கள் வந்துட்டு இந்த ரைஸ் பியர் வந்து குடிக்கணும், அதாவது அரிசியில் செய்யப்பட்ட பியர் வந்துட்டு இங்கே லோக்கலில் இருக்கும். ஹிந்தி இல்லை, மிசோ எல்லாருமே ஒழுங்குமுறைப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அதே இடத்துல உள்ளுக்கு வந்துட்டு ரைஸ் இருக்குது, கீழே அடியில் இந்த வெள்ளையாக வரதெல்லாம் ரைஸ். ஐஸ்வால்னு சர்ச் பண்ணினீங்கன்னா கூகுளில் முதலாவது வர புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பகுதி தான். ஒரு மலைத்தொடர்களோடு இருக்கிற வீடுகள். இந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசான பாட்டி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லி இலங்கை காசை எடுத்து கொடுப்போம். என்ன சொல்லிடுவோன்னு பார்ப்போம். நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம் இலங்கை காசு கொடுங்க. என்ன எப்படி இருக்குது ரியாக்ஷன் பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இப்போ குறிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கிற மிக சுத்தமான நகரம், இல்லைன்னு சொன்னால் மிக ஒழுக்கமான நகரம், அதாவது சிவிக் சென்ஸில் வந்துட்டு இந்த மக்களை அடிக்க வேறு யாருமே இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான நகரம். இப்படியே எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிக்கொள்ளலாம். ஒரு ரோட்டில் வந்துட்டு இன்னொரு வாகனத்தை முந்தி போகிறதுக்கு ஹோன் கூட அடிக்க மாட்டேங்கும். அவ்வளோத்துக்கு அமைதியாக உள்ள ஒரு நகரத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடற்கோடியில் இருக்கிற கிட்டத்தட்ட மியான்மர், பங்களாதேஷ் இந்த பகுதிகளுக்கு அண்மையில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கிறேன். மிசோரம் ஐஸ்வால் என்ற பகுதியில் இருக்கிறேன். மிசோரத்தினுடைய தலைநகரம் ஐஸ்வால். அந்த பகுதியில் தான் நான் இப்போ இருக்கிறேன். பின்னுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஐஸ்வால்னு சர்ச் பண்ணினீங்கன்னா கூகுளில் முதலாவது வர புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பகுதி தான். ஒரு மலைத்தொடர்களோடு இருக்கிற வீடுகள் அவ்வளோத்துக்கு நல்ல அழகாக இருக்கும். ஸோ இந்த பகுதியை தான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் எங்களை வீடியோக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் செய்து கொள்ளுங்க. அவள் தான் இந்த வீடியோ பேரை சென்றடையும். அதே நேரத்தில் பார்க்குற எனக்கு இவ்வளோவான இடங்களுக்கு வந்து நான் வீடியோ போகிறதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே காட்டுறேன் இந்த வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நாங்கள் இப்போ யாருண்டே தெரியாத ஒரு கட்டிடம், யார்கிட்டையுமே அனுமதி கேட்காம அப்படியே மேலே ஏறி வந்து உங்களுக்காக இந்த வியூவை காட்டலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்கச்சக்கமான வீடுகள் அப்படியே தெரியுது. அந்த மலைத்தொடரில் அப்படியே வீடுகள் இருக்குது. அதே மாதிரியான ஒரு மலைத்தொடரில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த தொலைவில் இருந்துட்டு நாங்கள் இருக்கிற இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தோற்றப்பாடு தான் தெரியும். எப்படி அழகாக இருக்குது. நாங்கள் நேற்று ஃப்ளைட்டில் வரைக்கும் இந்த இடம் அவ்வளவு நல்ல அழகாக இருந்தது. வாங்க அப்படியே போயிட்டு மிசோரம் எப்படி இருக்குது, மிசோரத்தினுடைய ஐஸ்வால் எப்படி இருக்குன்றதை அப்படியே சுற்றி பார்ப்போம். இந்த இடம் வந்துட்டு முக்கியமான ஒரு சந்தி. இந்த சந்தியில் பாருங்க, யாராவது ஒரு ஆள் ஃபோன் அடித்தா சொல்லுங்க, நான் இதோட யூடியூப் சேனலையே அழிக்கிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்துட்டு இங்கே மக்கள் வந்து சிவிக் சென்ஸ் இருக்குது தானே, அதாவது ஒழுக்கம், சுய கட்டுப்பாட்டோடு இருப்பினும் ரோட் ரூல்ஸ் எல்லாம் அவ்வளோத்துக்கு மதித்து நீட்டான க்ளீனான ஒரு நகரத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்பக்கூடிய மாதிரி இருக்குமா? அப்படியே நாங்கள் இந்த நகரத்தை அப்படியே இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம். மிசோரத்தினுடைய தலைநகரமான ஐஸ்வாலுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வெளிக்கிட்டு கொல்கத்தாவுக்கு வந்துட்டு, கொல்கத்தாவில் இருந்துட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துனாங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் ட்ரெயினில் வரலாம். ட்ரெயினில் வரதா இருந்தால் உங்களுக்கு 3 தொடக்கம் 4 நாட்கள் ஆகும். அதுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க, ட்ரெயின் டிக்கெட், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தொடக்கம் ஒரு 2500 ரூபா தான் வித்தியாசம் பெறும் ஃப்ளைட்டுக்கும் ட்ரெயினுக்கும். ஸோ 3 நாள் 4 நாட்கள் நான் செலவழித்து வந்தேன்னு சொன்னால் என்னால் இங்கே வந்துட்டு வீடியோக்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு வீசா வந்து February 18 முடியுது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நான் இந்த இடங்களை உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காக ஃப்ளைட் காசு போனாலும் பரவாயில்லைன்னுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரெயினில் கூட வரலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 3 நாள் 4 நாட்கள் நொந்து கஷ்டப்பட்டு வரதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2500 ரூபா போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அது இலகுவாக இருக்கும். ஸோ அதைத்தான் நான் சொல்லிக்கொள்ளுவேன். ஸோ இங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பள்ளிக்கூட பிள்ளைகள் போயிடும். ஸோ அந்த யூனிஃபார்ம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இரவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் குளிர்மையாக இருக்குது. நான் கூட இப்போ தேர்மல்ஸ் போட்டு அதுக்கு மேலே தான் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறேன்.
இதில் யாராவது ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சைடை விட்டுட்டு வேறு சைடில் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி போகிறத நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இவ்வளோ நேரத்துக்கு நான் கதைச்சு கொண்டு வரேன், திருப்பவுமே சொல்கிறேன், ஒருத்தர் கூட ஃபோன் சவுண்ட் அடிக்கவே இல்லை. எப்படி இருக்குது இந்த இடம்ன்றதை அப்படி பாருங்கள். இந்த இடத்த நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் நாங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தோம். யாராவது ஃபோன் அடிக்கணுமா இல்லை ஓவர்டேக் பண்ணி எதிரில் வாராக்களை முந்தி போயிடுமா. அந்த இடத்துல பாருங்கள், அங்கால ஃப்ரீயாக இருக்குது, அங்காளி ரோட். இந்த கார் நினச்சா இங்கால ஓவர்டேக் பண்ணி போக முடியும், ஆனால் போகலை. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோடையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மக்களோட கல்வி அறிவு கூட. கேரளா இருக்குது தானே, கேரளாவும் இந்த இடமும் அதாவது மிசோரமும் தான் ஏட்டிக்கு போட்டி மாதிரி, யார் ஃபஸ்ட்டாக வரேன்ற மாதிரி போட்டி நிலவுது. நீங்கள் கூகுள்லேயே தாராளமாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கல்வி அறிவு வந்து 98.23% இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த மக்களோட கல்வி அறிவு இருக்குது. சாதாரணமாக எல்லாருமே ஆங்கிலம் கதைக்கணுமே ப்ரோ. நாங்கள் போன இடத்துல எல்லாருமே சரளமாக ஆங்கிலம் தெளிவாகவே கதைக்கணும். மற்றது இங்கே உள்ள மொழி வந்துட்டு நான் சொன்னால் ஹிந்தி இல்லை, மிசோ, இங்கிலீஷ் தான் மெயின். மிசோ என்ற லோக்கல் மொழி தான் பேசினோம். ஸோ இடத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. மற்றது இங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ் அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்மை பாருங்கள். ரோட் ரூல்ஸை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணினோம். அவர் சிக்னல் காட்டினா எல்லாருமே நிற்கணும். ஓகே, இப்போ நாங்கள் க்ராஸ் பண்ணி போகிறோம் பாருங்கள். நாங்கள் க்ராஸ் பண்ணி போய்க்கலே அதில் நின்று தான் எங்களை வழிவிடினோம். நாங்கள் இப்போ வந்து பாரா பசார்ன்னு சொல்கிற அந்த பகுதிக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் கூட இந்த இடைவெளி இருக்குது. இவன் நச்சினம்னு சொன்னால் இந்த இடத்துக்களால் முந்தி தாங்கள் மட்டும் போகணும்னு நினச்சி அப்படியே முந்தி போகலாம். ஆனால் யாருமே போகலை. நாங்கள் இப்போ பாரா பசார்ன்னு சொல்கிற அந்த மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே மார்க்கெட் தான் இருக்குது. அப்படியே ஓண்டா சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து சிட்டி பஸ் தான் இருக்குது. அதாவது இந்த சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்குரிய 1-2 பஸ் மட்டும்தான் ஓடுது. மற்றபடி இங்கே வந்து பஸ் போக்குவரத்து இல்லை. இந்த டெம்போ மற்ற சின்ன சின்ன வாகனங்களில் தான் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இந்த டவுனுக்கு வர மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் பாருங்கள், உடுப்புகள் எல்லாமே இருக்குது. ஸ்வெட்டர், ஜாக்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து விற்கணும். எவ்வளோ உடுப்புகள்னு பாருங்கள். இரவில் வந்து இங்கே குளிர், அதால் வந்துட்டு இங்கே எல்லாருமே வந்துட்டு ஸ்வெட்டர், ஜாக்கெட் அதெல்லாமே இந்த பகுதிகளில் விற்று கொண்டிருக்கணும். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வெட்டர், ஜாக்கெட் எல்லாமே பொதுவாக வந்து 100 ரூபா அதுக்கே இருக்குது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், உடுப்புகள் எல்லாமே குறைஞ்ச விலைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கணவர் வந்து இந்த இடத்துல உடுப்புகள் எல்லாமே வாங்கினோம். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் தானே, இது வந்து சாய்வான ரோட்டில் போகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே சரிஞ்சு கொண்டு போகுது. ஸோ இதுக்குள்ளேயே கடைகள் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட உயரமான இடத்துல இருக்குது. ஸோ ஒன்றுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாரத்துக்கு ஏற்ற மாதிரியான ரோட்டுகள் அமைப்புகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாங்கள் நேற்று வரைக்கில் இந்த நகரத்தை பார்த்து நாங்கள் இந்த நகரம் வந்துட்டு அவ்வளோ நல்ல வடிவாக இருக்குது. ஒரு ட்ரோன் ஷாட் இருந்துருந்தால் உங்களுக்கு நல்ல வடிவாக காட்டியிருக்கலாம். அப்படியே அடுக்கடுக்குகள் மாதிரி இருக்குது. நான் முடிஞ்சால் வேறு யார்ட்டையாவது ட்ரோன் ஷாட் அப்படியே போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஹலோ. ஸோ இங்கே வந்துட்டு மக்களுமே வந்துட்டு சாதாரணமாக அன்பாக பாசமாக எல்லாருமே போகிற வாராக்கள் எல்லாமே நின்று கதைப்பிடும் உங்களோட. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் டீயோட பண்ணியிருக்கோம், 2 சாய். நல்லா இருக்கு. ஆனால் சாயம் இல்லை ப்ரோ, தனியாக பாலில் சாயம் இல்லை. மாடைகள் இருக்காது, பவுடர் தான். எல்லாமே பவுடர் தான். இங்கே உள்ள பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான யூனிஃபார்ம் இருக்குது. ஒவ்வொரு பள்ளிக்கூடக்காரருக்கும் யூனிஃபார்ம் இருக்குது. சில பேருடைய யூனிஃபார்ம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெட் கலரில், மற்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ்ன்ற மாதிரி அந்த அப்படி சின்ன ஒரு பட்டி போடணும் தானே, அந்த மாதிரியான பட்டிகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அது இந்த யூனிஃபார்மே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டர் மாதிரி தான் செஞ்சுருக்கணும். அடுத்தது இந்த மிசோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா புகை ஊட்டின பன்றி இறைச்சி இருக்குது தானே, அது சாப்பிடினோம். அதே நேரத்தில் மூங்கில் குருத்து, மூங்கிலில் செய்யப்பட்ட சாப்பாடுகள் இருக்குது தானே, அந்த தாவர மூங்கில் அதில் செய்யப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிடினோம். நாங்கள் வியட்நாமில் கூட பார்த்துருப்போம் இந்த மூங்கிலில் செஞ்ச சாப்பாடுகள். ஸோ அதே மாதிரியான மலைவாழ் மக்கள் மாதிரி தான் இங்கே வந்துட்டு சாப்பாடுகள் எல்லாருமே சாப்பிடினோம்.
அதே நேரத்தில் சாதாரணமாக சப்பாத்தி அந்த மாதிரியான உணவுகளுமே இங்கே வந்து சாப்பிடணும். இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் இந்தியாண்ட வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் நெக்குன்னு சொல்லுவேணும். அதாவது இந்த பங்களாதேஷ், நேபாள் அந்த ஏரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னனா கழுத்து மாதிரியான அமைப்பு வரும். அதுக்கு பக்கத்தில் அப்படி எங்கேயால வந்தீங்கன்னா பெரிய நிலப்பரப்பு இருக்கும். ஸோ அதுதான் நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லுவேணும். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் தான் இந்த மிசோரமுமே இருக்குது. இந்த மிசோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இங்கால வந்து பார்த்திங்கன்னா மியான்மார் இருக்குது, இங்கால பங்களாதேஷ் இருக்குது, அதுக்கிடையில் திரிபுரான்னு சொல்லி இன்னொரு பகுதியுமே இருக்குது. அது வந்து இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா இந்த மாதிரியான வேறு வேறு இடங்களுமே இருக்குது. ஸோ இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வேறுபட்டதாக இருக்கும். நாங்கள் பார்க்குற இந்தியா கற்பனைகள் எங்களுக்கு என்னென்னலாம் மனசுக்கு வருதோ அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டதான நிலப்பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியை தான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே விரைக்கில் வந்து இறங்கின ஏர்போர்ட் இருக்குது தானே, அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டாப் ஏர்போர்ட்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு சமதரை இருக்கும், சின்ன ஃப்ளைட்டுகள் தான் இறக்கலாம் இந்த சின்ன ரன்வே. அந்த மாதிரியான ஒரு ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து இறங்கி நாங்கள் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே நான் நினச்சேன் ஏதோ புதரில் போய் முட்டை போகுது அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கட்டிடங்களோ இல்லாட்டிக்கு ஏர்போர்ட்டுக்கு இருக்கிறதுக்குரிய எந்த அறிகுறியை வந்துட்டு எனக்கு தெரியலை. இந்த மாதிரியான ஏர்போர்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் இருக்குது, லுக்லான்னு சொல்லி வேறு ஏர்போர்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக ஆபத்தான ஒரு ஏர்போர்ட்டில் அது உண்டு. ஏனென்றா இது இங்கே இருக்கிறத விட அங்கே வந்துட்டு ரன்வே வந்துட்டு மிக அளவில் சிறிதாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் எல்லாமே நடக்கும். ஸோ அதிகளவான ஸ்கில்ஃபுல்லான ஒரு பைலட்டால் தான் அந்த இடங்களில் வந்துட்டு ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. நீங்கள் ட்ரெயினில் கூட வந்து கொள்ளலாம், ஆனால் ஃப்ளைட்டில் வர்றது தான் நான் உங்களுக்கு ஈஸின்னு சொல்லுவேன். ஸோ 2000 ரூபா 3000 ரூபா கூட போனாலும் பரவாயில்லை, நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரெயின் எல்லாம் டிக்கெட் கிடைக்கிறது கடைசி நேரத்தில். நீங்கள் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னமே நீங்கள் பிளான் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் என்ன மாதிரி வாரீங்கன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் மார்க்கெட்டுன்ற உள்பகுதிக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாகவே வந்துட்டு பேக்குகள், சப்பாத்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல விற்கணும். அதிகளவான ஆட்களுமே வந்துட்டு இந்த இடத்துல வாங்கி கொள்ளணும். ஏன்னா இங்கே வந்துட்டு வெளியிடங்களோட ஒப்படைக்க வந்துட்டு ஸ்வெட்டர், ஜாக்கெட் அதெல்லாமே நீங்கள் இங்கே வந்தாலே வாங்கி கொள்ளுங்க. 100 ரூபா 200 ரூபாய்க்கு இங்கே வந்து குளிர தாங்கக்கூடிய மாதிரியான உடுப்புகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு நாங்கள் பயணம் செய்ததில் மிக கஷ்டமாக நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு சிட்டிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் உள்ளே ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. வெளியிடத்தில் இருந்துட்டு உதாரணமாக ஏர்போர்ட்டில் இருந்துட்டு நீங்கள் இங்கே வரதா இருந்தாலே 34 கிலோமீட்டர். ஸோ அங்கே இருந்து பஸ் இருக்காது, நீங்கள் வாகனம் இல்லாட்டி டாக்ஸி அதில் பிடிச்சி தான் இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மார்க்கெட் அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே கீழே இறங்கி போய்க்கொண்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு இடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளத்தாக்கான இடத்துக்கு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்துட்டு இந்த ரைஸ் பியர் வந்து குடிப்பினும், அதாவது அரிசியில் செய்யப்பட்ட பியர் வந்துட்டு இங்கே லோக்கலில் இருக்கும். ஸோ அதுதானா இதான்னு சொல்லி கேட்குறோம். இல்லை இது வந்து இது வேறு இதை தான் ப்ரோ. இல்லைங்க, நான் போனோட நாகாலாண்டில் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இது வந்து ராவாக வச்சுருப்பாங்க. ரானா இது வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குடிக்கிற மாதிரி ஐட்டம் வந்து இவங்க இதில் வைக்கிறாங்க. ஓகே, டைல்யூட் பண்ணது வந்து அந்த மூங்கிலையும் வைக்கிறாங்க, வேறு டம்ளரில் ஊற்றுவாங்க. இது வந்து அதுதான் நினைக்கிறேன். இது வந்து இதை வந்துட்டு நாங்கள் தண்ணியில் கலரி. ஓகே ஓகே, அதுக்கு வந்து கூட செறிவாக இருக்கும், செறிவு வந்துட்டு கூடவாக இருக்கும். கேட்டு பார்த்தேன் நாங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே பேக் கடைகள் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் போய்கொண்டிருக்க ஒரு தானியம் மாதிரி ஒன்று இருந்தது. இது பார்த்திங்கன்னா தெரியும், தேயிலை மாதிரி இருந்தது. அப்போ போயிட்டு கேட்டு நாங்கள், இது வந்துட்டு புளிக்குது. சும்மா டேஸ்ட் பண்ணினா, ஆனால் புளிப்பாக தான் இருக்குது. என்னென்னே தெரியலை. அதில் ஒரு விதையும் இருக்குது, அது வந்து கடித்தா பயங்கரமாக புளிப்பாக இருக்குது. சோளம் இருந்தது. சோளத்தை வந்து பார்த்திங்கனாலே ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த பாரம்பரியமாக பழைய காலத்தில் இருந்து அந்த கலப்பு இல்லாமல் ஹைப்ரிட் இல்லாமல் இருக்கிற சோளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
சோளத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெள்ளை கலர், அதே நேரத்தில் இடையில வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாவு மாதிரி இருக்குது. அங்கால நெல்லிக்காய் இருக்குது. பாய். இந்த குழந்தை பிள்ளை அவங்களோட அம்மா எல்லாருமே வந்து கதைச்சவ, எல்லாருமே இங்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகினோம். மா மாதிரி தானே இருக்குது. ஆ, அந்த வெளி கோது வந்து கொஞ்சம் தடிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் தீந்துருச்சுன்னு சொல்லும்போது சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 40 ரூபான்னு சோளம் சொன்னதை நான் வந்துட்டு இலங்கை காசை எடுத்து கொடுப்போம். என்ன சொல்லிடணும்னு பார்ப்போம். ஆமாம் மக்களே, கொடுங்க ப்ரோ. வந்து 40 ரூபாய்ங்களாமா? நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம் இலங்கை காசு. பாருங்க, 1000 ரூபா வேண்டாம், ஸ்ரீலங்கா மணி கொடுங்க. என்ன எப்படி இருக்குது ரியாக்ஷன் பார்ப்போம். எந்த காசுன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்கணும். அந்த அம்மா வாங்கி போட்டுட்டா. சரி, இப்போ வந்து இந்தியா காசை கொடுப்போம். நான் இதே மாதிரி பூட்டான்ல ட்ரெயின்ல டிவி கிரேவர்ட்ட கொடுத்தாங்களா, வாங்கிட்டாரு. வாங்கி டக்குனு போட்டு ஓடிட்டாருங்க அவரு. இங்க வாயா வந்து சும்மா விளையாண்டுறாங்க. இப்போ பார்க்காம வாங்கி போட்டுட்டா. நாங்கள் அங்கே இருந்து அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர வலிக்கிட்டு நாங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்றதை அப்படியே பாருங்கள். அப்படியே கீழே போக போக மார்க்கெட் வந்து ஆக்களும் சரி, இங்கே விற்கிற இடங்களும் சரி, எல்லாமே அப்படியே கூடிக்கொண்டே வருது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உடுப்பை போட்டு விற்று கொண்டிருக்கணும். நல்லா இருக்குது. மக்கள் எல்லாம் கூட நேரம் கதைக்கணும், ஆனால் கேமராவுக்கு வர்றதுக்கு வெக்கப்படணும். இந்த இடத்துல அதொன்று தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவள் வந்து உங்களோட வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கதைக்கணும். கேமராவுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படினும் தயங்கினும் மட்டும் தான் சொல்ல வேணும். அப்படியே இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். என்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி வியூவை வந்துட்டு நாங்கள் மேலே இருந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. அங்கேருந்து பார்த்தா இந்த ஐஸ்வால் டவுனே ஃபுல்லாகவே தெரியும். இந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசான பாட்டி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி பொருட்களை. அதாவது இங்கே வந்துட்டு ஒரு கூடை ஒன்று இருக்கும், இந்த மூங்கில் செஞ்ச கூடை. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து இங்கே ஃபேமஸ். எல்லா பொருட்களுமே கொண்டு போகிறதுக்காக இங்கே வந்து பயன்படுத்தப்படுற ஒரு கூடை தான் இது. அப்படியே நாங்கள் வந்த உயரமான பாதையால் வந்து அப்படி ஏறி போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே கல்வி ஏறி இருந்தாலுமே எல்லாருமே வந்துட்டு சாதாரண வேலைகள் எல்லாமே இலகுவாக செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கூச்சப்படுவினோம் சில வேலைகள் அதுகள் எல்லாம் செய்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாதாரணமாக எல்லா வேலைகளுமே செய்து கொள்ளிடும். மற்றது இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே பாருங்கள், எவ்வளோ நேரம் கவனிச்சிங்களோ தெரியலை, இந்த இடத்துல எல்லாருமே இந்த சின்ன சின்ன கடைகள் போட்டுட்டு நிற்கிற எல்லா கடைகளையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்துட்டு இந்த இடத்துல சேல்ஸுக்கு நிற்கணும். ஆண்கள் வந்து சரியான குறைவாக இருக்குது. நீங்கள் சும்மா சாதாரணமாக நடந்து போகிறேன்னு பாருங்கள், அதிகளவாக வந்து பெண்கள் தான் இந்த இடங்களில் சின்ன சின்ன கடைகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய கடைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கணும். இதுலெல்லாம் பாருங்கள், பாக்கு எல்லாமே வச்சு வைக்கணும். எத்தனை பேர் அதை நோட் பண்ணினீங்களோ தெரியலை, ஆனால் இங்கே பார்க்குற உண்மையை அப்படியே சொல்லிக்கொள்கிறேன். ஆண்கள் வந்து பொதுவாக இந்த டாக்ஸி ஓடுறது அந்த மாதிரியான தொழில்கள் செய்கிறத கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பைக் டாக்ஸி எல்லாமே இங்கே இருக்குது. இதில் பாருங்கள், எல்லா இடத்தையுமே பெண்கள் தான். மற்றது இங்கே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து அதிகளவாக உணவில் எடுத்துக்கொள்ளினோம். நாங்கள் இந்த விடிய காலமாக சாப்பிட்ட கடையிலுமே இருந்துச்சு. சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இறைச்சி கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து கோழி இறைச்சி கடை முன்னுக்கு அப்படியே வெட்டி வச்சிருக்கணும். உள்ளுக்கு நாங்கள் போயிட்டு பார்ப்போம். இங்கே வந்து சூப் குடிப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். எப்படி இருக்குது கடைன்றதை பாருங்கள். அதிக அளவான மக்கள் வந்துட்டு இங்கே சூப் இப்படியான ஐட்டங்கள் வாங்கி குடிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்களுமே ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். சபூட்டின்னு சொல்லி இங்கே ஒரு சூப் இருக்குது. இந்த சூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. மேலே வந்துட்டு நாங்கள் தூள் கொஞ்சம் போடுறோம். உள்ளுக்கு வந்துட்டு சோளம், அரிசி, அதே நேரத்தில் பீஃப், சிக்கன் இப்படியான விஷயங்களை வந்துட்டு இங்கே சூப் செஞ்சு விற்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு மக்களுடைய தங்களுடைய அந்த உடல் வெப்பத்தை கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கணுமென்றதுக்காக இப்படி சூப் வந்து செய்வினோம். சூப் வந்து உடனே உடம்போட சேர்ந்துடும், செமிபாடடைஞ்சிடும்.
இந்த இடத்துல மைக் வேலை செய்யலை, அதால் தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் செய்து கொள்கிறேன். உண்மையிலேயே நல்லா இருந்தது. நான் வந்துட்டு வேறொரு இடத்துல இந்த யாக் சூப் கூட குடிச்சிருக்கிறேன். அதுவுமே அந்த பகுதியிலேயுமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு இந்த உடம்பு வெப்பத்தை வைக்கணுமன்றதுக்காக அது வந்து -1°C உள்ள இடத்துல அந்த யாக் சூப் குடித்தேன் நான். அது குடித்த பிறகு அன்றைக்கு இரவு ஃபுல்லாகவே இந்த உடம்பு இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதுன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்க. நூடுல்ஸ் போட்டிருக்கிறேன், அதே இடத்துல உள்ளுக்கு வந்துட்டு ரைஸ் இருக்குது, கீழே அடியில் இந்த வெள்ளையாக வரதெல்லாம் ரைஸ். இந்தா இதெல்லாம் ரைஸ். மேலே பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோத்துக்கு அப்படியே அந்த எண்ணெய் அப்படியே படலமாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்கு கீரை, நூடுல்ஸ் இது எல்லாமே போட்டிருக்கிறேன். இதில் என்னென்ன ஐட்டங்கள் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி அதில் போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒவ்வொரு விலையுமே போட்டிருக்கிறேன். நாங்கள் இதில் சபூட்டி இருக்குது தானே, அதை எடுத்து நாங்கள் லசி இருக்குது, எல்லாமே விளங்காத பேரில் தான் இருக்குது பாருங்கள். அந்த தெளிவில்லாத மாதிரி ஒரு உச்சரிக்கிறதுக்கு கடினமான பேர் தான் இருக்குது. சவு இருக்குது, மிக்ஸ் தான் நாங்கள் எடுத்துனாங்க. எல்லாமே பரவாயில்ல, 50 அந்த ப்ரைஸுக்கு தான் இருக்குது. எல்லாருமே வந்து அடிக்கடி இங்கே வந்து சாப்பிட்டு போயிடும். ப்ரோ எப்படி இருக்குது? இது உண்மையாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சார். நாங்கள் இப்போ 3வது சூப் போய் கொண்டிருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்கு. சவுமீன் போட்டிருக்கணும், அடுத்தது முறுக்கு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறேன் உள்ளுக்கு, அடுத்தது கஞ்சி அதாவது ரைஸ், மற்றது எக்கச்சக்கமான விஷயங்கள் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இலவகை வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு தான் இந்த சூப் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த பகுதியில் பார்க்குறது வந்துட்டு கோழி இறைச்சி தானே. இதே மாதிரி இந்த பகுதியில் நார்த் ஈஸ்ட்டில் அதிகளவான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நாங்கள் செல்லமாக வளர்க்குற செல்லப்பிராணியான நாய் இருக்குது தானே, நாயினுடைய இறைச்சி வந்துட்டு இங்கே வந்து விற்பினம். அதாவது இந்த பகுதியில் இல்லை, நாகாலாந்து அந்த மாதிரியான இடங்களில் நாய் இறைச்சியெல்லாம் விற்பினம். அதிகளவாக வந்துட்டு நாகாலாந்து இருக்குது தானே, நாகாலாந்தில் தான் இந்த நாய் இறைச்சி வந்துட்டு விற்பினம். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அப்படியான சந்தைகள் எல்லாமே இருக்குது. நாயை வந்து உயிரோட கட்டி போட்டு வச்சுருப்பினோம், அதே நேரத்தில் ரச்சியாக்கியும் வச்சுருப்பினோம். மக்கள் வாங்கி விரும்பி சாப்பிடுவினும். அது வந்து அவைய நடைமுறை, அவைய உணவு பழக்கம், அதை நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த பகுதியில் நாங்கள் செல்லமாக வளர்க்குற நாயை வந்துட்டு அந்த மாதிரி ரச்சிக்காக பயன்படுத்தினோம். ஸோ அதையுமே உங்களுக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்படியே இந்த சிட்டி வியூவை பாருங்கள். அப்படியே அடுத்ததான் நாங்கள் வந்துட்டு ஒரு மியூசியத்துக்கு முடிஞ்சால் பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு அந்த மியூசியம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அந்த மியூசியத்தின் உயரமான உச்சி பகுதியில் இருந்துட்டு சிட்டி வியூவை பார்த்துக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த மிசோரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் சில கடைகள் இருக்குது தானே, அந்த கடைகளில் வந்துட்டு அங்கே உள்ள உரிமையாளர் வந்து அந்த கடையில் இருக்க மாட்டார். சாதாரணமாக அந்த கடையில் வந்துட்டு நீங்கள் பொருட்கள் வாங்குறதா இருந்தால் அங்கே ஒரு சின்ன கூடை மாதிரி இருக்கும். அந்த கூடையில் வந்துட்டு நீங்கள் காசை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான பொருளில் அதிலேயே விலைப்பட்டி போட்டிருக்கு, அதை நீங்கள் அது காசை வந்துட்டு அந்த சின்ன பொட்டிகளில் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு இங்கே வந்துட்டு நம்பிக்கைத்தன்மையான மக்கள் இருக்கிறதால தான் இந்த பகுதிகளில் அப்படி இருக்குது. இதே மாதிரி ஜப்பானில் கூட நான் கணக்கு பேர் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் ஜப்பான் போனதில்லை, அங்கேயுமே வந்து இப்படி தான். ஸோ ஜப்பானும் வந்துட்டு உலகத்திலேயே மிக ஒழுக்கமான அந்த கட்டுக்கோப்பான மக்கள் வாழ்கிற இடம் ஜப்பான். அதே மாதிரி இந்தியாவில் மிசோரத்தில் மக்களுமே இருக்கணும்ன்றது தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூட பிள்ளைகளோட சீருடைகள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் பின்னுக்கு அதில் ஒரு அக்கா இருக்காதாங்க, அவள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காய்கறி மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து இங்கே வந்துட்டு அதிகளவாக மக்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக, உணவுக்காக எல்லாம் பயன்படுத்தினோம். எல்லா இடங்கள்லையுமே இந்த இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் இருக்குது தெரியுதா? யாராவது வீடியோவில் இந்த காய்கறி என்னென்னு தெரிஞ்சாக்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். கீழே வந்து கிழங்கு மாதிரி இருக்குது, மேலே வந்து ஒரு இலவகை இருக்குது. வந்து எல்லா இடங்களுமே மலைப்பாங்கான இடங்கள் இருக்கிறதால நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போகிற மெப்பை போட்டால் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கேருந்து அப்படியே ஏறி வந்தால் இப்படியே போய் அப்படியே அங்கே போய் தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளவு உயரமான இடத்துல இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? அங்கால மெயின் ரோட் இருக்குது, அந்த பின்னுக்கு வாகனங்கள் போகிறது தெரியும். அங்கே நாங்கள் இப்போ ஏறி போகணும். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துக்கு தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம்.
வீடுகள் எல்லாம் பாருங்கள், மரத்தால் செஞ்ச வீடுகள் எப்படி இந்த குச்சிகள் எல்லாம் தாங்கி இங்கால நிற்கிதுன்னு பாருங்கள். 2 சைடுமே அப்படியே வீடுகள் தான். இப்போவுமே அவ்வளோதான் நெருக்கமான இடங்கள் வந்தாலும் அந்தந்த இடங்களில் இப்போயும் வீடுகள் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். நடக்க கஷ்டமாக இருக்குது தான். என்ன மேலே அப்படியே பாருங்கள், அலங்கரித்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஏதோ ஒரு இவெண்ட் நடக்குது போல், இல்லாட்டிக்கு பொது இடத்துல நின்று அப்படி பாடுவாங்க தானே, அந்த மாதிரியான விஷயம் நடக்குது. ஸ்பீக்கர் பாக்ஸை கொண்டு போகிறார் பாருங்க, அந்த இடத்துல மியூசிக் கான்சர்ட் ஏதோ நடக்குது. நாங்கள் வந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ரிப்பப்ளிக் டே அதால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மியூசிக் கன்சர்ட் நடக்குதான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த அவர் வந்துட்டு எங்களோட கதைச்சிட்டு போனவர், உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கி இரவுக்கு இந்த இடத்துல வாங்கன்னு சொல்லி கட்டாயமாக நாங்கள் இப்போ மியூசியம் அந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு இரவு முடிஞ்சால் வருவோம். ஸோ இங்கே வந்து ரிப்பப்ளிக் டே ஒரு மியூசிக் கன்சர்ட்டோட கொண்டாடினோம், குடியரசு தினம். ரிப்பப்ளிக் டே வேறு, இண்டிபெண்டன்ஸ் டே வேறு. ஸோ இங்கே வந்து ரிப்பப்ளிக் டே இன்றைக்கு தான் 26ஆம் தேதி. அதுக்குரிய ஆயத்த வேலைப்பாடுகள் எல்லாமே இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? Yeah. Hello. Do you want to have a program this afternoon? For the Republic Day? No. Like, it's a community event. Okay. Like we have a welfare association here. Okay, like okay. The community. So we have like a feast. Okay. You can come for the feast. Okay. Just come. Sure. Yeah. And nighttime dancing and singing, like the local singers will be there. Okay. ஆனால் நினைச்சேன்னா இது வந்து ரிப்பப்ளிக் டேக்கு தான் செய்யணும்னு சொல்லி, அப்படி இல்லையா, அந்த நாளில் வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு இது லோக்கலாக இங்கே உள்ள மக்கள் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இங்கே ஒரு மியூசிக் இது வச்சுருக்கணும். கணவர் வாரா போகிறா எல்லாருமே வந்துட்டு எங்களை கூப்பிடினோம். பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் ஒரு 2 பேர் எங்களை இன்வைட் பண்ணியிருக்கணும். நல்லா இருக்குது இந்த மக்கள், எங்களை கதைக்கிற விதம் எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. தூய்மையாக இருக்குது, எங்கே பார்த்தாலுமே. கிட்டத்தட்ட இலங்கைக்கும் எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஸோ க்ளீனாக இருக்குது, ரோட்டாக இருக்கட்டும். இந்த சைடில் எல்லாம் பாருங்கள். கடைசியாக நாங்கள் மிசோரம் ஸ்டேட் மியூசியத்துக்கு வந்து நாங்கள் இந்த மியூசியம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிக் டேன்றதால். மற்றபடி நீங்கள் வரலாம், இதில் டைமிங் போட்டிருக்கேன். உண்மையிலேயே உள்ளுக்கு கணக்கு விஷயங்கள் இருக்குது. அதே இதில் இந்த மியூசியத்தின் டாப் ஃப்ளோருக்கு போயிட்டிங்கன்னா உங்களால் இந்த சிட்டி வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் டைமிங் இருக்குது, நீங்கள் வரணும் நினச்சாக்கள் கட்டாயமாக வந்து கொள்ளுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மண்டே 1 PM to 4:30 PM, மார்ச் டு செப்டம்பர் ஒரு டைம், 1 PM to 4 PM, அக்டோபர் டு ஃபெப்ரவரி ஒரு டைம் இருக்குது. ஏண்டா அந்த நேரங்களில் வெள்ளனை இருட்டிடும். அந்த மாதிரியான இதுகளால் வந்துட்டு அந்த டைமிங் கொஞ்சம் வித்தியாசப்படுது. நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே போவோம். அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் என்ன தெரியுது, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் பங்களோ. மிசோரத்துடைய சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு அதோட பங்களோவுமே வந்துட்டு இது தான். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தாலுமே நல்ல வியூ இருக்குது. அப்படி நாங்கள் கீழே இறங்கி போவோம். மிசோரம்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த மாதிரியான மலைப்பாங்கான இடத்துல வீடுகள் தான் தெரியும். அந்த வியூ பாயிண்டில் தான் நாங்கள் காட்டணும்னு சொல்லி அந்த மியூசியத்துக்கே போகும்ன்ட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்க ஓரளவுக்கு வியூ தெரியுது. உண்மையிலேயே இந்த இடத்துல ட்ரோன் ஷாட்டெல்லாம் போட்டால் அந்த அப்படி தெரியும். என்னென்னு சொல்கிறது, ஒரு மலையில் இருந்துட்டு இன்னொரு பக்கத்தால் அப்படியே ட்ரோனை கொண்டு வரைக்க அந்த சூரியனில் ஒளி பட்டு வந்து இந்த இடம் எல்லாமே இப்படி செம்மஞ்சள் கலரில் தெரியும். நான் முடிஞ்சால் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு வீடியோ சைட்டில் போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மலை சரிவில் வந்துட்டு இந்த வீடுகள் அப்படியே தெரியுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இடம் தான். அங்கே இருந்து பார்க்க நாங்கள் நிற்கிற இடம் அதே மாதிரி தான் தெரியும். ஸோ அப்படி மலைத்தொடர்களுக்கு பக்கத்துலேயே அப்படியே வீடுகள். இது உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியுது, ஆனால் மிசோரத்தின் தனி அழகே இதுதான். இந்த மலை உச்சிகள் எல்லாமே வீடு இருக்குது. ஃப்ளைட்டில் வரைக்கும் அப்படி தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக இருந்த இந்த இடங்கள், அவ்வளோத்துக்கு நல்ல வடிவாகவும் இருந்தது. கீழே இருந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டியிருப்போம். உங்களுக்காக நாங்கள் ஒரு பில்டிங்கில் மேலே போகிறோம். மேலே உச்சிக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறோம் வியூவை.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே போக போக வியூ நல்லாவே தெரியுது. அடுத்த மாடிக்கு வந்தோடனே வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கீழேருந்து பார்த்ததை விட மேலே வியூ நல்லா தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது வியூ பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான மிசோரம் ப்ரோ. எப்படி இருக்குது வியூ? எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அப்படியே முழு சிட்டியுமே தெரியுது. எவ்வளவு அழகாக இருக்குது. இதே தான் நாங்கள் மியூசியத்துலேருந்து பார்த்துருந்தாலுமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த விதத்தில் சந்தோஷம். மிசோரம் என்றாலே இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்குகள், இந்த மலைத்தொடர் தான் எல்லாருக்குமே தெரிய வரும். என்னப்பா இப்போ நாங்கள் இறங்கி அப்படியே நாங்கள் தங்குற ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல்லாருமே ஒழுங்குமுறைப்படி நிப்பாட்டி வச்சுருக்கணும். இடம் இல்லாத காரணத்தால் இந்த பக்கத்தில் இப்படி வச்சுருக்கணும். யாருமே வந்துட்டு சைட் லாக் எதுவுமே போடலை. இப்போ உதாரணத்துக்கு இந்த பைக் உரிமையாளர் வந்துட்டு எடுக்கணும்னு சொன்னால் இந்த பைக்கை இங்கே இருந்துட்டு அந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டு அந்த பைக்கை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிடும். ஸோ இந்த பைக் வந்துட்டு அங்கே இருந்தது. இப்போ அவர் அந்த வாகனம் எடுக்கணும் பண்ணதுக்காக இங்கே விட்டுருக்கார். இதெல்லாம் பார்க்க எவ்வளோ விஷயங்கள் எங்கட இடத்துலையும் இப்படி வந்துச்சுன்னா நல்ல. யாருமே பாருங்கள், இப்போ இடம் இல்லாத காரணத்தால் தான் இந்த இடத்துல இப்படி விட்டுருக்கணும். யாருமே ஒழுக்கம் இல்லாமல் குறுக்க மறக்க எதுவுமே விடையில்லை. எல்லாருமே ஒரு ஒழுக்கங்களை அப்படியே விட்டுருக்கணும். இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதால எவ்வளோ விஷயங்கள் மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே மாறும். நல்லா இருக்குல்ல அது? இல்லை பார்த்தேன், எதுவுமே ஓப்பன். அதான் தள்ளி தள்ளி பார்த்தேன். எல்லாமே எதுவுமே ஹேண்டில் போடல, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி போக முடியுமா? அதான் நானும் சொல்கிறேன். மற்றது இங்கே திருட்டு பயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியான குறைவு. அப்படியே நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா த கிராண்ட் ஹோட்டல், இங்கே தான் நாங்கள் இன்றைக்கி தங்குறோம். ஏனெண்டா நான் வந்து இலங்கையிலேருந்து வந்ததால் இங்கே வந்துட்டு இந்த டூரிஸ்ட்டுக்கான ஃபார்ம் வந்து பதிய வேணும். அப்படி பதியாட்டிக்கு பிரச்சனை ஆகும். அதுக்காக வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு விடிய கேட்டுனாங்க. அப்போ இங்கே வந்து இந்த சி ஃபார்ம் இருந்தது. அந்த ஃபார்ம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்ம் காட்டுறேன். வேர்ஸ் த டூரிஸ்ட் ஃபார்ம்? கேன் யூ ஷோ மீ? ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சி இருக்குது தானே. இந்த ஃபார்ம் சி வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ண வேணும். அப்படி இல்லாட்டிக்கு கடைசி முறை நான் இங்கே இந்தியா எல்லாமே சுற்றி பார்த்துட்டு திருப்ப சென்னை ஏர்போர்ட் போய்க்கல. நீங்கள் இந்த இடத்துலையுமே ஸ்டே பண்ணலைன்னு கேட்டதாக காரணம் இந்த ஃபார்ம் வந்துட்டு டூரிஸ்ட் போலீஸ்ட்டு வந்து கொடுப்பினோம். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் தங்கின இடங்கள் சரி வரும். தேங்க்யூ. சரி, அப்படியே நாங்கள் எங்களோட ரூமுக்கு போகிறோம். ரூம் அப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்படியே வந்துட்டு பேக் எல்லாமே இங்கே வச்சுட்டு போனாங்க. இப்போ நான் வந்துட்டு அப்படியே ரூமை காட்டுறேன். இதுதான் ரூம், நாங்கள் தங்கி இன்றைக்கி இருக்க போகிற ரூம். விலை வந்துட்டு இங்கே நார்மல் இடங்களை விட கூட தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சீப்பான ரூம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு நாளாவது நான் அந்த சி ஃபார்ம் இருக்கிற ஹோட்டலில் கட்டாயமாக தங்கி இருக்கணும். அதுக்காக ஐஸ்வால்லே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் போடுறாங்க. ஐஸ்வாலில் நீங்கள் booking.comல சரி ஹாஸ்டல் எதுவுமே இல்லை. இப்போ வளமையான எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போனால் பங்க் பெட்ஸ் மாதிரி இருக்குது தானே ஹாஸ்டல், அது பார்த்துனாங்க. மற்றது அதே 700 இருக்குது. அப்போ நாங்கள் அவர் 700 கொடுத்து நான் 700 கொடுக்குறதுக்கு 2 பேருமே சேர்த்து ஒரு ரூம் எடுக்கலாம்ன்றதுக்காக எடுத்துருக்கோம். தனியாக வந்தால் வேறு ஆப்ஷனே இல்லை. மற்றது ஐஸ்வால் நார்த் ஈஸ்ட் எல்லாமே வந்துட்டு விலை குறைவாக இருக்கும். நார்த் ஈஸ்ட் எல்லாம் குறைவான பட்ஜெட்லேயே செய்யலாம்னு சொல்லி தான் நான் ஜோதிச்சு வந்தது. இங்கே வந்து பார்த்தா அப்புறம் எல்லாமே தலைகளாக இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை. இப்போ சிட்டிக்குள்ளே மட்டும் பஸ் போகுது. ஆனால் சிட்டியை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த டெம்போ மற்றது இந்த சுமோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான வேனுகள் இல்லாட்டிக்கு அதுகளை தான் நீங்கள் புக் பண்ணி போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே உள்ள ஒரு பிரச்சனை. டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது நார்த் ஈஸ்ட்டில். மற்றபடி மக்கள் எல்லாமே நண்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னால் அவைக்கு ஆங்கில அறிவு இருக்குது. எல்லாருமே கதைப்பினும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவினும். ஸோ இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான். சிரமப்பட்டு தான் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு எல்லா யூடியூபர்ஸுமே அப்படி தான் வீடியோ எடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். நாளைக்கு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்ய போகிறோம். எல்லா விஷயமுமே நாங்கள் செய்கிறதால எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் செய்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன ப்ரோ
எல்லா யூடியூபர்ஸுக்குமே அதே தான் பிரச்சனை. இப்போ 2 பேருமே சேர்ந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.